என்னோட ஷாப்பிங் நடுவில் என்ன பண்ணுறேன். Was it this one? Yes, exactly. So what is the size? 2-3 ஃபயர் ட்ரக்ஸ் வந்துருச்சு. போலீஸ் வந்து ஒரு எம்பையர் ஸ்டேட் கிட்டலாம் சம்மர் டைம்லாம் வந்தோம்னா ஒரு சூப்பரான ஹேர் கட் சலூன் ட்ரெஸ்ஸஸ் வந்து சேலில் போட்டுருந்தாங்க. நான் வாங்கிட்டு வந்திருக்க கிஃப்ட்டை இந்த மாதிரி தான் பேக் பண்ணியிருக்கேன். கூட்ஸ் வந்து இந்த ஹோம் டெக்கோருக்கு சூப்பராக தரிசனம் முடிச்சாச்சு. ஸோ ஒர்க் முடிஞ்சு கிளம்பிட்டேன். அப்படியே நாளைக்கு ஒஹாயா போகிறோம் இல்லையா, அதுக்கு வந்து ஃப்ரெண்டு பொண்ணுக்கு கிஃப்ட் வாங்கணும். அப்படியே இங்கே ஹெரால்ட் ஸ்கொயர் பக்கத்தில் தான் ஆஃபீஸ், போய் வாங்கிட்டு போயிடலான்றது தான் பிளானு. வாங்க, உங்களையும் அப்படியே கூட கூட்டிகிட்டு போகிறேன். ஆக்சுவலாக மெட்ரோ பார்க் ட்ரெயின் ஸ்டேஷனில் வந்து கார் போட்டிருக்கேன். இங்கேருந்து நான் ட்ரெயின் எடுத்து மெட்ரோ பார்க் போகணும். அங்கே வந்து ஒரு 2-3 வேலை வச்சுருக்கேன். அந்த வேலையை முடிச்சுட்டு இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வீட்டுக்கு போவேன். என்னோடய ஷாப்பிங் நடுவில் என்ன பண்ணுறேன் இது எல்லாமே உங்களுக்கு காட்டிகிட்டே வரேன். பட் வெதர் இந்த தடவை சுத்தமாக மாறவே இல்லை. நல்லா வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இன்னும் வின்டர் கோட்டில் தான் இருக்காங்க. இங்கே எம்பையர் ஸ்டேட் கிட்டேலாம் சம்மர் டைம்லாம் வந்தோம்னா பயங்கர கூட்டமாக இருக்கும். பட் இன்னும் அந்தளவுக்கு வெதர் மாறாதனால டூரிஸ்ட் க்ரௌடெல்லாம் எனக்கு கம்மியாக தான் இருக்குது. இப்போ நிறைய அப்சர்வேட்டரி டெக்ஸ் எல்லாம் வந்துருச்சு. பட் ஸ்டில் எனக்கு எப்போவுமே ஃபேவரேட்னா எம்பையர் ஸ்டேட் தான். எனக்கு ஆல்மோஸ்ட் எவ்ரிடே எம்பையர் ஸ்டேட்டை க்ராஸ் பண்ணி தான் எனக்கு ஆஃபீஸே போகணும். இங்கே வந்து சம்மர்ல எல்லாம் நிறைய க்யூ நிற்கவும், இது உள்ளே போக என்ட்ரிக்கான க்யூ தான். பட் இப்போ வந்து கூட்டமே இல்லை. ஹெரால்ட் ஸ்கொயர் வந்துட்டேன். நியூயார்க் வந்த புதுசில் எல்லாரும் வேகமாக எங்கடா ஓடுறீங்க, ரொம்ப லைஃப் ஃபாஸ்டான பேஸில் போகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். பயங்கர ஹெக்டிக்காக இருக்க மாதிரி. பட் இப்போ வந்து அந்த ஓட்டத்தோட ஓடி நானும் பழகிட்டேன். எல்லாருமே ரொம்ப பரபரப்பாகவே இருப்பாங்க. ஏன்னா வெளியே இருந்து கம்யூட் ஆகி ஒர்க்குக்கு நான் வரவங்க தான் நிறைய பேர். நான் ஆன்லைன்ல 2-3 கிஃப்ட் பார்த்து வச்சிட்டேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் எப்படி ஷாப் பண்ணேன்ட்டு. உள்ள ஷூட் பண்ண விடுவாங்களான்னு தெரில, பட் ஐ வில் ஷோ. Was it this one? Yes, exactly. So what is the size? We have 19, 17, and 21. It was so mentioned 19 is like the middle size, 17 is the smaller size, and 20. So it is like 17 is how many inches? 7.5. That is the smallest one, is it? Okay. நான் இது ஆன்லைன்லேயே செக் பண்ணிட்டு வந்துட்டேன். இது வந்து 7.5, 8.5 and 9.5. 7.1. 7.1. Yeah. Cool. And then that's the gold one. Oh, nice. ஸோ நான் மோஸ்ட்லி இந்த கோல்டு ஒன் தான் வாங்க போகிறேன். ஆன்லைன்லேயே செக் பண்ணிவிட்டு அந்த ஸ்டோரில் அவைலபிள் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நான் ஏன் ஆன்லைனில் வாங்காமல் இங்கே வந்து வாங்குறேன்னா, எனக்கு சைஸ் அவளுக்கு கரெக்டாக இருக்குமான்னு தெரியல. 7.1 inch தான் ஸ்டார்டிங்னு போட்டிருந்தாங்க. ஸோ இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் வேணுங்கிறதுக்காக இங்கே வந்து பார்த்து வாங்குறேன். நேரில் வந்து பார்த்தோன்னா நமக்கும் கரெக்டாக செட் ஆகுமா இல்லையான்னு தெரியும் இல்லையா. பில் பண்ணிகிட்ருக்கேன். என்னென்னா பர்த்டே சைன் அப் பண்ணால் வில் கெட் 15% ஆஃப் டியூரிங் ஆர் பர்த்டே. ஸோ கண்டிப்பாக நீங்களும் சைன் அப் பண்ண பாருங்கள். சில ப்ராடக்ட் சில ஸ்டோர்ஸில் மட்டும்தான் அந்த சேல் ஐட்டம் அவைலபிளாக இருக்கும். ஸோ ஆன்லைனில் செக் பண்ணிவிட்டு எந்த ஸ்டோரில் அவைலபிளோ அங்கே போய் வாங்குங்க. ஆன்லைனில் போட்டாலே ஒரு 2-3 days வந்துடும். பட் ஷிப்பிங்க்கெல்லாம் சார்ஜ் பண்ணுவாங்க. நேரில் போய் பார்த்து வாங்கினோன்னா நான் அந்த மாதிரி செக் பண்ணிக்கிட்டேன் ஃபஸ்ட்டே. ஹெரால்ட் ஸ்கொயரில் அவைலபிள் இருக்குங்கிறதுக்காக இங்கே வந்தேன். ஸோ மை ஷாப்பிங் இஸ் டன். ஸோ 12 minutes இருக்குது நெக்ஸ்ட் ட்ரெயினுக்கு. அதுக்குள்ளே ஓடி போய் பிடிக்கணும். நான் ட்ரெயின் ஏறிட்டு உங்களை பார்க்குறேன். இது வந்து ஈவினிங் நல்லா பிஸியாக வரும். 5 o'clock அந்த 5 to 6 வந்து ட்ரெயின்ஸ் எல்லாம் செம்ம கூட்டமாக தான் இருக்கும். நம்ம ஊர் மாதிரி தான் மார்னிங் அண்ட் ஈவினிங் பீக் ஹவர்ஸ் வந்து பயங்கர கூட்டமாக தான் இருக்கும். என் ட்ரெயின் வந்து ட்ராக் 11 போட்டிருக்காங்க. ஸோ போய் ஃபாஸ்ட்டாக எடுக்கிறத பார்ப்போம். ஸோ ஐ ஃபவுண்ட் அ ஸ்பாட். நான் வந்து
இறங்கிட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். கார் எடுத்துட்டேன். நியூ ஜெர்சிலேயே ஒரு சூப்பரான ஹேர் கட் சலூன் உங்களுக்கு காட்டுறேன். நான் நிறைய இடத்துல ட்ரை பண்ணியிருக்கேன். பட் நம்ம இந்தியன் சலூன்ஸில் எனக்கு இதுதான் வந்து பெஸ்ட்டு சலூன்னு ஃபீல் பண்ணுவேன். எடிசனில் இருக்குது. உங்களுக்கு அங்கே போயிட்டு நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ரொம்ப நல்லா சர்வீஸ் இருக்கும் ஹேர் ரிலேட்டடாக. எனக்கு இது வரைக்கும் பர்சனலாக எந்த ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸும் அங்கே இருந்ததில்லை. காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும். ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்ச்லேயே இருப்பாங்க. நம்ம இந்தியன் சலூன் தான். வாங்க போகலாம். ஸோ வந்துட்டேன் சலூனுக்கு. எடிசனில் இருக்க ஜாரா சலூன். சலூனில் ஒரு 10 மினிட்ஸ் தான் இருந்திருப்பேன். த்ரெட்டிங் மட்டும் பண்ணி முடித்தாங்க. அதுக்குள்ளே நல்ல ஸ்மோக்கும் ஒரு ஸ்மோக்கி ஸ்மெல்லும் வர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா சலூனுக்கு பின்னாடி இருந்த ட்ராஷ் பின்னில் வந்து ஃபயர் ஸ்டார்ட் ஆகிருக்கு. பிஃபோர் இந்த சலூன் ஓனர்ஸ் நோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சம்மன் நோட்டிஸ்ட் அண்ட் இன்ஃபார்ம் த ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ். ஸோ போலீஸ் ஒரு 2-3 கார்லேயும் ஃபயர் ட்ரக்ஸ் இதெல்லாம் வந்துடுச்சு. ஒரு சின்ன ஃபயர் தான். பட் நான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். எப்பவுமே சொல்லுவாங்க இந்த ஊரில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ் இமீடியட்டாக எந்த ஒரு எமர்ஜென்சினாலும் அட்டென்ட் பண்ணுவாங்கன்ட்டு. நான் வந்து இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அந்த ஹோல் பில்டிங்கில் இருந்தவங்க எல்லாரையுமே எவாக்குவேட் பண்ணிட்டாங்க. அந்த பில்டிங்கில் ஒரு குமான் கூட இருந்தது. ஸோ கிட்ஸ் எல்லாத்தையுமே வெளியே வர வச்சுட்டாங்க. அந்த ஃபயர் ட்ரக்ஸ் எல்லாம் போய் ஃபுல்லாக அந்த ஃபயர் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஃபுல் ஃபயரும் ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த பில்டிங் கிட்டேயே அலோவ் பண்ணாங்க. அவங்க வந்து ஒரு கோஹெட் கொடுத்ததுக்கப்புறம் தான். பட் ஸ்டில் அது வந்து அந்த சலூன்லேயே நடந்ததுனால தே குட் நாட் ரெஸ்யூம் த சர்வீசஸ். இந்த ஊரில் நான் பார்த்து ஆச்சரியப்படுற விஷயங்களில் இந்த எமர்ஜென்சி சர்வீசஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ் ஏதாவது ஒரு எமர்ஜென்சினாலோ இல்லை வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு த்ரெட்டனிங்கான விஷயம் நடக்குதுனாலோ இஃப் யூ கால் த எமர்ஜென்சி லைன் வித்தின் ஃபியூ மினிட்ஸ் அட்டன் பண்ணிடுவாங்க. என் ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு எமர்ஜென்சி நடந்தது. அன்றைக்கி இங்கே ஸ்னோ ஸ்டார்ம். பட் ஈவன் தென் அவங்க ஒரு 6 to 8 மினிட்ஸில் வீட்டுக்கு அரைவ் ஆகிட்டாங்க. ஸோ நார்மல் டேஸில் இட் வில் பி லெஸ் தென் தட். ஸோ இங்கே இந்த விஷயத்துக்கு மட்டும் நம்ம பயப்படவே தேவையில்லை. எந்த ஒரு பிரச்சனைன்னு கால் பண்ணாலும் they will be immediately available. அங்கே வந்து அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்னால க்ளோஸ் பண்ணிட்டாங்க சலூனையே. ஸோ வந்து இப்போ நான் இன்னொரு சலூன் முன்னாடி நான் பண்ணது இருக்குது. ஸோ அங்கே தான் பண்ணணும். பட் இது ஒரு செகண்ட் ஆப்ஷன் தான். போயிட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இங்கேயும் நான் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா தான் பண்ணாங்க. பட் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ஜாரா தான். செகண்ட் ஆப்ஷன் தான் இவங்க. பார்ப்போம். ஸோ கட் பண்ணி முடிச்சிட்டேன். ஹேர் கட் நல்லா இருந்தது. நான் காரில் ஏறிட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். ஸோ ஹேர் கட் வந்து ரொம்ப நல்லா பண்ணாங்க. பட் இவங்க வந்து லிட்டில் எக்ஸ்பென்சிவ்னு நான் ஃபீல் பண்ணுறேன். தி சார்ஜ் மீ டேக்ஸோடு சேர்த்து $55. பட் ஜாராவில் வந்து எனக்கு ஐ திங்க் $45 தான் வாஷ் அண்ட் ஹேர் கட். டேக்ஸ் எல்லாம் சேர்த்துருந்தா கூட $48 வரும். பட் இது வந்து கொஞ்சம் ஏன்னா நான் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட பண்ணியிருக்கேன். இவங்க ஓப்பன் பண்ண புதுசில் அப்போ வந்து தி சார்ஜ் மீ 35 to 40 ஓகே. பட் 50 ஐ ஃபெல்ட் லிட்டில் எக்ஸ்பென்சிவ். அதே மாதிரி ஹேர் கட் பண்ணும்போது இன்னொன்று என்னென்னா நான் ப்ளோ ட்ரை பண்ண மாட்டேன். ஏதாவது நெக்ஸ்ட் டே பார்ட்டி அந்த மாதிரி இருக்குன்னா ப்ளோ ட்ரை பண்ண சொல்லுவேன். இல்லைன்னா பண்ண மாட்டேன். ஏன்னா அவங்க ப்ளோ ட்ரை பண்ணும்போது ஹேர் கட் எப்படி பண்ணியிருந்தாலுமே நல்லா இருக்க மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். ஆனால் வீட்டில் போய் நம்மளோட ஜென்ரல் வாஷ் பண்ணிவிட்டு நேச்சுரல் ஹேருக்கு வரும்போது நமக்கு அது நிறையா ஃப்ளாஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன்னா எப்போவுமே ஹேர் கட் பண்ணும்போது அடுத்த நாள் எதுவும் பார்ட்டி இல்லைன்னா ப்ளோ ட்ரை வேணான்னு சொல்லிடுவேன். அப்போ தான் அவங்க பண்ண கட்டு எனக்கு கரெக்டாக இருக்கா இல்லையான்றதை என்னால் ஜட்ஜ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து ஓல்ட் நேவியில் ஒரு பிக்கப் இருக்குது மென்லோ பார்க்கில். அதை போய் பண்ணிவிட்டு கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம். ஸோ ஓல்ட் நேவி பிக்கப்புக்கு வந்துட்டேன். மால்குள்ளே க்ளோசிங் டைம் இன்னும் 15 மினிட்ஸில் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ கடன் பிக்கப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். ட்ரெஸ்ஸஸ் வந்து சேலில் போட்டிருந்தாங்க $15. அதில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. என் பார்கோட் ஸ்கேன் பண்ணிவிட்டு என்னோடய ஆர்டரை எடுத்துகிட்டு இருக்காங்க. பிக்கப் டன். இந்த டெனிம் ஷர்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் மைண்ட்ஃபுல் ஷாப்பிங், டூ மச்சாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. க்ளோசிங் டைமும் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போகிறது தான். நமக்கு தான் உள்ளேருந்துருக்கேன் போல இருக்குது. கடை ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிற மாதிரி இஸ்லின் சாய்பாபா கோயிலுக்கு வந்துட்டேன்.
अन्यदाभिरन्नास्तित्वमेव तद्भ्यां श्रीविजयी भव இன்னைக்கு உகாதியும் கூட சூப்பராக தரிசனம் முடிச்சாச்சு. இப்போ நேராக வீட்டுக்கு தான். லாங் டே. நான் இன்றைக்கி மார்னிங்கே டின்னரும் செஞ்சு வச்சு தான் வந்தேன் பசங்களுக்கு. இப்போது வீட்டுக்கு போகிறதுக்கு எப்படியும் ஒரு 8:45 ஆகிடும்னு நினைக்கிறேன். நேற்று வந்து நான் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் பெருசாக எதுவும் பண்ணலை. அந்த கிஃப்ட் ஷாப்பிங்கோட கண்டினியூட்டிவை நான் இப்போ இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன். ஹோம் குட்ஸ் வந்திருக்கேன். நான் எப்போவுமே யாருக்கு கிஃப்ட் கொடுக்குறதுனால இப்போ ரீசெண்ட் டைம்ஸாக இந்த மாதிரி தான் பேக் பண்ணுறேன். உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். வாங்க அப்படியே காட்டுறேன். நேற்று வந்து வெதர் ரொம்ப பேடாக இருந்தது. பட் இன்றைக்கி வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ ஐஸ்கிரீம் ட்ரக்லாம் வெளியே வந்துருச்சு. இந்த கிஃப்ட் பாக்ஸஸ் தான் சொல்கிறேன். இது வந்து 799 கிடைக்கும். ஹோம் குட்ஸ்லேயும் கிடைக்கும், ஹாபி லாபிலாமலும் கிடைக்கும். இதில் வந்து அழகாக நட்ஸு நம்ம வாங்குகிற கிஃப்ட்ஸ் எல்லாம் பேக் பண்ணி கொடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். நான் 1-2 உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதெல்லாம் 799 தான் போட்டிருக்காங்க. யூஸ்வலாக இதெல்லாம் 899 போட்டிருப்பாங்க. பட் இது வந்து இட் இஸ் ஆன் அ சேல். ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். சும்மா பேக்கில் போட்டு கொடுக்குறத விட இந்த மாதிரி போட்டு கொடுத்தோம்னா நான் பேக் பண்ணுறதையும் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாடல் ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பராக இருக்குது. ஸோ நான் மோஸ்ட்லி இது தான் எடுக்க போகிறேன். இது வந்து 599 போட்டிருக்காங்க. அப்படியே அவளுக்கு கொஞ்சம் நட்ஸும் சாக்லேட்ஸும் இங்கேயே வாங்கிடலான்னு பார்க்குறேன். இங்கே அந்த ஐட்டம்ஸ் எல்லாமும் ரொம்ப நல்லா வச்சுருப்பாங்க. நான் இந்த மேக்ரோன்ஸ் ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். சாக்லேட்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. நான் இந்த நட்ஸ் மிக்ஸ்டு நட்ஸு சாக்லேட்டா பிஸ்தாச்சியோ மேக்ரோன் எடுத்திருக்கேன். ஸ்வீட்ஸ் எதுவும் வாங்கலை. இங்கேருந்து 2 நாள் ஸோ ஆஃபீஸாக எல்லா இடத்துலையுமே இப்போ ஸ்வீட்ஸ் எல்லாம் கிடைக்குது. இப்போ ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கலை. நான் இது மட்டும்தான் வாங்கியிருக்கேன். இப்போ பில்லிங்க்கு போகிறேன். ஹோம் குட்ஸ் வந்து இந்த ஹோம் டெக்கோருக்குமே எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஸ்டோரு. நான் வந்துட்டு ஒரு நாள் இந்த கடையே உங்களுக்கு டூர் போடுறேன். நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபைன்ஸ் எல்லாம் இங்கே கிடைக்கும். முடிச்சாச்சு. பார்க்கிங்க்கு போ. நான் வாங்கிட்டு வந்திருக்க கிஃப்ட்டை இந்த மாதிரி தான் பேக் பண்ணியிருக்கேன். மேக்ரான், சீ சால்ட் கேரமல் சாக்லேட், நட்ஸு அவளுக்கு நான் வாங்கியிருக்க கிஃப்ட்டு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூனிக்காகவும் இருக்கும். அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். பார்க்கவும் ரொம்ப நல்லாயிருக்கும்.